இந்த எலெக்ஷன் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் கட்சி ரொம்ப இதாயிரும். நம்ம நிறைய விஷயங்கள் வருது, அது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கருத்து ப்ரெஷர் கொடுக்கறது தான். இப்போ அது சொல்ற நபர்கள் யாரும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ வெளியில இருந்து மக்கள் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது பேசுவாங்க, மக்கள் பேசுவாங்க. ஆனால் அதே சமயம் சரியா செயல்படான ஓட் அவங்களே பண்ணிடுவாங்க. ஆனால் கட்சிக்குள்ள இருந்தே நபர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கும். முக்குளத்து சமூகத்தில் உள்ள மக்களும் எடப்பாடியை சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அவர் பாசிட்டிவா அந்த சப்போர்ட் வச்சு தான் இயங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க இந்த எலெக்ஷன் ஜெயிக்காட்டிங்கிற பேச்சு எனக்கு இல்லை. அதை நான் அப்படி பார்க்கல. ஏடிஎம்கே சோஷியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதையும் மக்கள் கவனிக்கிறாங்க, இளைஞர்கள் கவனிக்கிறாங்க. இளைஞர்களை கவனம் செலுத்தணும், மக்களை தாண்டி நமக்கான ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்கள்ட்ட நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் எவ்வளோ எதிர்கட்சி இருந்தப்போ எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், எவ்வளோ கருத்து எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கிறதுக்காக தான் சோஷியல் மீடியாவில் அவங்க ஆக்டிவாக மாறுறாங்க. இல்ல இப்போ சோசியல் மீடியால பலமாகறாங்க அப்படிங்கிறது வந்து திமுக அதோட பலமாயிட்டாங்க. சோசியல் மீடியால அவங்க கூட்டணி, அவங்களுடைய வாக்கு வங்கி அதுலயுமே இன்னும் பலமா தான் இருக்காங்க. 200 ஜெயிப்போம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. எப்படி அதிமுக எதிர்கொள்ளும்? இப்போ சோசியல் மீடியாவில் இப்போ ஏடிஎம்கேக்கான சப்போர்ட் அதிக அளவில் இல்லாட்டியும், இப்போ டிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன் எஸ், அதை தாண்டி நீங்கள் சொல்ற மாதிரி டிஎம்கே ஐடி விங் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6-7 மாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. மோரால எனக்கு இன்னொரு 3 மாதம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. நம்ம எதுனாலும் சரி, ஒரு பெரிய ஹீரோஸ்னா கூட நம்ம ஒரு அந்த மோடுக்கு நம்ம போனோம்னா அவங்கள ஃபாலோ பண்ண போகும். விஜய் அவர்கள் இங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல, கதவை மூடிட்டார், அதிமுக கிட்ட வரல அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு தனியா ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு அறிக்கையெல்லாம் உடனே ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆக போகுது அதிமுக விஜய் கூட்டணி? எஸ், இது கேள்விக்கு உட்பட்டு தான் இருக்கு. நம்ம பேசணுமே இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு தான் நம்ம பேசணுமே தவிர, பேசினா மீன்ஸ் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, 2 பேருக்கும் கெயின் இருக்கு, 2 பேருக்குள்ள சிக்கல்கள் என்னங்க தான் நம்ம பேசியிருந்தோம். குறிப்பா இங்க நம்ம டிவி கேசரி வந்தோம் அப்படின்னா அவங்க அதை பத்தின பேச்சே எடுக்கல. மீன்ஸ் என்ன சொல்றது, அவங்க சைடில் உள்ள யாருமே உண்டு இல்லைன்னு கூட பேசல. அந்த சிச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க. அதையும் தாண்டி அதில் பதில் சொல்லாம இருந்தாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல நம்ம கட்சி கொடி பறக்குது அப்படின்னா அதுக்கான பதில் சொல்லியிருப்பாங்க. இல்ல இது எங்களோட ஐடியாலஜி கிடையாது அப்படின்னு. ஸோ அதை கூட அவங்க கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெஷர்ல இருந்தாங்க. அதை பத்தி பேச முடியல அவங்களால. அதிமுக கூட நாங்கள் இணைய போறோம், அந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணல. அதே சமயம் இதுதான் அதுக்கான சரியான நேரம் நான் சொல்றேன். இப்போ அவங்க சொல்லியிருந்தா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி அவர்கள் இருந்தார் அப்படின்னா நான் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன், ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு டிடி அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, தனி அணி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதற்கு உங்களுடைய வியூ என்ன, கருத்து என்ன? இல்லைங்க, அதான் இருப்பை காமித்தல் ஒன்று இருக்குல்ல. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருந்தால் நம்ம இருக்கோம்னு தெரியும். இப்போ ஒரு 1 மந்த் மட்டும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் பண்ணாங்க, நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க. அதை உண்மையாக சொன்னால் எடுப்படலை, விவாதத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு தவிர ரியாலிட்டிக்கு அது அப்ளிகபிள் ஆகலை. கட்சி இயங்கிட்டே இருக்கு, ஏடிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டி இயங்கிட்டு இருக்கு, அவங்க சேவை விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ குறிப்பாக விஜய் சார் விஷயத்தில் கூட அவங்களோட பங்களிப்பு, இம்பாக்ட் ஏடிஎம்கேட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி முழுக்க சோஷியல் மீடியா முழுக்க பேசினாங்க, நம்மளும் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் கன்சிடர் பண்ணப்படுதே தவிர இவங்க 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் என்னங்கிறது யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஈவன் அவங்களுக்கு ஒரு மினிமம் ஓட் பேங்க் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்பட்டாங்கன்னா அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க முழுக்க எப்படி சொல்றது, எது ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகுமோ அதை நோக்கி நகராமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ சின்ன மனுஷனுக்கு இருக்கும்ல. ஸோ அது ஓகே தான். அதே சமயம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு வர்றப்ப அதுவும் பெரும்பான்மைன்னு வர்றப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அது எலெக்ஷனுக்கான ப்ரெஷராக தான். நாங்கள் இருக்கோம் பாருன்னு காமிச்சிருக்கலாமே தவிர ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அது அடுத்த ஸ்டெப் நகராட்டி எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வேல்யூ இன்னும் குறைஞ்சிரும் நான் சொல்கிறேன். ஓகே, பட் இந்த மாதிரி காட்டுறாங்கல்ல, எங்களுக்கும் ஒரு % இருக்கு, நாங்களும் ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்களா அதிமுகவுக்கு, அது வந்து எப்படி இருக்கும்? அது சார் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. இன்னைக்கு கூட தேவர் ஜெயந்தி வந்து ஐயா போயிருக்காப்புல, பசுமொன்று போயிட்டு மாலை வச்சிருக்காரு, மரியாதை செலுத்திருக்காரு. ஸோ இது முழுக்க அரசியல் தேவைக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கூட்டணி இருக்கு மீன்ஸ் இப்போ டிடிவி சார் ஒதுங்கியிருக்காங்க, நம்ம பேசணும் செங்கோட்டை சார் ஒதுங்கியிருக்காங்க, ஓபிஎஸ் சார் ஒதுங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களாம் ஒன்னா இருந்தாலும் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். எடப்பாடியை வந்து போயிட்டு மாலை தான் அனுப்பிச்சிருப்பாப்புல. ஸோ இந்த நேரத்தில் இவங்களாம் தள்ளியிருக்காங்க, நான் அந்த சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பாருங்கிற மோடு கிடையாது. இது ஒன்னா இருந்தாலும் அவர் அந்த வேலையை பண்ணுவார். ஏன் அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நான் நம்புறேன் பெரும்பான்மையான அரசியல் தலைவர் வந்து அவரை ஒரு ஓட்டா பார்க்காம ஒரு மதிக்கத்தக்க அடையாளமாக தான் பார்க்குறாங்க, ஜாதி அடையாளமாக அவங்க பார்க்கல. ஸோ அந்த மூலம் தான் எடப்பாடியும் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது யாரும். அவங்க பெரும்பான்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் கட்சி ரொம்ப இதாயிரும்,
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கருத்து என்ன? ப்ரெஷர் கொடுக்கறது தான். இப்போ அதை சொல்ற நபர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ வெளியில இருந்து மக்கள் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா அது பேசுவாங்க, மக்கள் பேசுவாங்க. ஆனா அதே சமயம் சரியா செயல்படான ஓட் அவங்களே பண்ணிடுவாங்க. ஆனா கட்சிக்குள்ள இருந்தே நபர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ எடப்பாடியா இருக்காரு, அவர் மாற்று சமூகம் மீன்ஸ் இப்போ சொல்றோம்ல முக்குளத்தூரால அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, எங்களுக்கான தேவை கட்சிக்குள்ள எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அது கன்வே ஆயிட்டு இருக்குன்னு நம்ம பேசுறோம்ல. ஆனா அது அப்படி இல்லை. முக்குளத்தூர் சமூகத்தில் உள்ள மக்களும் எடப்பாடியாக சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அவர் பாசிட்டிவா அந்த சப்போர்ட் வச்சு தான் இயங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க இந்த எலெக்ஷன் ஜெயிக்காட்டிங்கிற பேச்சு எனக்கு இல்லை. அதை நான் அப்படி பார்க்கல. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் கிராஸ் பண்ணல நம்ம. ஏன்னா முழுக்க இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த எலெக்ஷன் நான் சொல்லுவேன் ஏடிஎம்கே சோஷியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதையும் மக்கள் கவனிக்கிறாங்க, இளைஞர்கள் கவனிக்கிறாங்க. இளைஞர்களை கவனம் செலுத்தணும், மக்களை தாண்டி நமக்கான ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்கள்ட்ட நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் எவ்வளோ எதிர்கட்சி இருந்தப்போ எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், எவ்வளோ கருத்தில் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கிறதுக்காக தான் சோஷியல் மீடியாவில் அவங்க ஆக்டிவாக மாறுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இது தோத்து போகுமாங்கிற பேச்சு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணுமே தவிர எலெக்ஷன் முன்னாடியே இந்த பேச்சு எடுக்கிறதுங்கிறது எடப்பாடியாக ப்ரெஷர் கொடுக்குற ஒரு ஐடியாலஜி. அதை அவர் கன்சிடர் பண்ணல. இல்ல இப்போ சோசியல் மீடியால பலமாகறாங்க அப்படிங்கிறது வந்து திமுக அதோட பலமாயிட்டாங்க. சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கூட்டணி, அவங்களுடைய வாக்கு வங்கி அதுலயுமே இன்னும் பலமா தான் இருக்காங்க. 200 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகுது? என்ன விஷயம்னா இப்போ சோசியல் மீடியாவில் இப்போ ஏடிஎம்கேக்கான சப்போர்ட் அதிக அளவில் இல்லாட்டியும் இப்போ டிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்கான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே அரசில் உள்ள சிக்கல்களை ரொம்ப ஃபன்னாகவும் சரி, சீரியஸாகவும் சரி, இன்டெலெக்சுவலாகவும் சரி எடுத்து பேசுகிற பல பேர் வந்துட்டாங்க. ஸோ யாருமே இல்லாததுக்கு இவ்வளோ பேர் பேசுகிறாங்கல்ல, எதிர்கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அது வேல்யூ அப்படி தான் நான் பார்க்குறேன். எஸ், அதை தாண்டி நீங்கள் சொல்ற மாதிரி டிஎம்கேக்கு ஐடி விங் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்டெலெக்சுவல் பீப்புள் உள்ளே இருக்காங்க, விவரம் தெரிஞ்ச விஷயங்கள் விவரம் தெரிஞ்ச பீப்புள் உள்ள இருக்காங்க. பெரியார் பேசக்கூடிய, இல்லை சுயமரியாதை பேசக்கூடிய, பெண்ணியம் பேசக்கூடிய எல்லா கேட்டகரி பீப்புளும் விவரம் தெரிஞ்சவங்க. சும்மா ஏன்னா லிஸ்ட் போஸ்ட் போட்டால் மட்டும் கிடையாது, அதை தாண்டி கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலும் அவங்க கொடுக்க முடியும். போஸ்ட்டை விட பெருசாக விளக்கம் கொடுக்கக்கூடிய பீப்புள் உள்ள இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அதே சமயம் கட்சியில் உள்ள குறைகள் மீன்ஸ் ஆளும் கட்சியோட குறைகளை சொல்றப்ப அதுக்கான பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ள வச்சிருக்காங்கல்ல, தள்ளியிருக்காங்கல்ல. நான் சொல்றது இப்போ ஏடிஎம்கே ஐடி விங் சொல்றேன், அது நல்ல ப்ராசஸ் தானே. இப்போ இந்த தேவஜெயந்தி முடியற நாளுக்கு முடியறதுக்குள்ள இவர் போய் மாலை போட்டாரு, சிஎம் சார் மாலை போட்டாரு, அது எடுத்து ஒரு மார்க் ஸ்டேட்டஸா போடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எஸ், ஆனா அதிமுக அந்த அளவுக்கு இருக்கா ஐடிவிங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைன்னு நம்ம ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். அதே சமயம் லேர்னிங் ஒன்று இருக்குல்ல, எதை எப்போ எப்படி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லேர்னிங்ல அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6-7 மாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. மொராலிஸ் எனக்கு இன்னொரு 3 மாசத்துல ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. நம்ம எதுனாலும் சரி, ஒரு பெரிய ஹீரோஸ்னா கூட நம்ம ஒரு அந்த மோடுக்கு நம்ம போகணும்னா அவங்கள ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கான பீரியட்னு ஒன்று இருக்கும், லேர்னிங் பீரியட். அதை நம்ம பிடிச்சிட்டோம், இதான் பல்சான பிடிச்சிட்டோம், நம்ம கடற்கரை போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க லேர்னிங் ப்ராசஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், இப்போ இன்னும் அடுத்த 3 மாதம் இன்டர்வியூலாம் பேசுகிறோம் அப்படின்னா பரவாயில்ல, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு நம்மளே பேசுவோம். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உறுதியாக இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ கூட்டணிகள் இதுதான் வரும். இப்போ 3 மாதம் 6 மாதம் இருக்க நிலையில் ஜனவரி வந்தால் ஒரு கூட்டணி டிசைட் ஆகும், பிப்ரவரி வந்தால் ஒரு கூட்டணி டிசைட் ஆகும் அப்படிங்கிற நிலையில் இருக்கு. விஜய் அவர்கள் இங்கே கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல, கதவை மூடிட்டார், அதிமுக கிட்ட வரல அப்படின்னு நான் சொல்றாங்க. இவர் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு நேற்று ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆக போகுது இந்த அதிமுக விஜய் கூட்டணி? எஸ், இது கேள்விக்கு உட்பட்டு தான் இருக்கு. நம்ம பேசினப்போ இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு நான் பேசணும் தவிர, பேசினா மீன்ஸ் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, 2 பேருக்கும் கெயின் இருக்கு, 2 பேருக்குள்ள சிக்கல்கள் என்னங்க நம்ம பேசியிருந்தோம். அதே சமயம் இது உறுதியாக நடக்க போகுது, கன்ஃபார்ம் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம பேசவே இல்லை. ஏன்னா 2 சைடும் அஃபீஷியலா அறிக்கைன்னு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, இது நாங்கள் முடிவெடுத்திருக்கோம், இது நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வார்த்தைகளாக மட்டும் தான் இருந்துச்சு தவிர ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை, பதிவு செய்யப்பட்ட விஷயங்களா இல்லை. குறிப்பாக இங்கே நம்ம டிவி சைடு வந்தோம் அப்படின்னா அவங்க அதை பற்றின பேச்சே எடுக்கலை. மீன்ஸ் என்ன சொல்றது, அவங்க சைடில் உள்ள யாருமே உண்டு இல்லைன்னு கூட பேசலை. அந்த சிச்சுவேஷன் அவங்க இருந்தாங்க, அதையும் தாண்டி அதுல பதில் சொல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ல நம்ம கட்சி கொடி பறக்குது அப்படின்னா அதுக்கான பதில் சொல்லியிருப்பாங்க. இல்லை இது எங்களோட ஐடியாலஜி கிடையாது அப்படின்னு. ஸோ அதை கூட அவங்க கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெஷர்ல இருந்தாங்க, அதை வந்து பேச முடியல அவங்களால. ஸோ இப்போவுமே அவங்க அமைதியாக இருக்கிறதுங்கிறது முழுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் காட்டுது. அதே சமயம் இங்க இருக்க நபர்கள் ஏடிஎம்கேல இருக்க சில பொறுப்பாளர்களுக்கு அந்த ஆசை இருக்கு, சேர்ந்தா நல்லா இருக்குமே, வேல்யூ ஆடட் வேல்யூ அவங்க சொல்லவே இல்லை எங்கேயுமே. அதிமுக கூட நாங்கள் இணைய போறோம், அந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதே சமயம் இதுதான் அதுக்கான சரியான நேரம் நான் சொல்றேன். இப்போ அவங்க சொல்லியிருந்தா இனி எதிர்பார்க்குற நபர்களுக்கு அது ஒரு பதிலடியாக இருந்திருக்கும். ஓகே சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அந்த ப்ராசஸ், ஓகே அதுக்கேற்ற வளர்ச்சி பாதை நோக்கி போவோம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை டிவிகே ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஐடியாவை கொடுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கான ஐடியாவை கொடுக்கும். இப்போ ஒரே தெருக்குள்ள ஒரே பகுதிக்குள்ள 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா இப்போவே அதை இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த புரிதல் இருக்குல்ல, ஏன்னா வேற கட்சியாக இருந்தாலும் வயசு வேறுபாடு இருந்தாலும் அந்த புரிதலுக்கான வழி அது அமைச்சு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதை பேசாமல் இருக்கிறது கடைசி நேரத்தில் டக்குன்னு சேர முடியாது. மனிதர்கள் அவ்வளோ சேர மாட்டாங்க, அது டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிக்கு வந்த மனிதர்கள். குறிப்பாக டிவிக்கு அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. அது களத்தில் அடங்கவே மாட்டானுங்க. களத்துலையா? ஆமாம்,
ஸோ அப்படி இருக்கப்ப ஏடிஎம்கே இன்கேஸ் அலையன்ஸ் வராங்க அப்படிங்கிறப்ப அதாவது அவங்க அட்ரோசிட்டி சொல்றீங்க. ஆமா, அதான் சொல்றீங்க. அதான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணி தம்பிகளா இந்த வேலை செய்யுங்க, இந்த தொகுதிக்கு போங்க, இந்த வார்டுக்கு போங்க, இங்க போய் இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பசங்கிட்ட வேலை வாங்குறதுக்கே அலையன்ஸ் வச்சாங்கன்னா வேலை வாங்குறதுக்கே அவங்களுக்குள்ள புரிதல் உண்டாக மினிமம் 1 மாசம் to 1.5 மாசம் ஆகும். ஸோ அது அவங்க உண்டு இல்லைங்கிறது சொல்றது 2 கட்சிக்குமே நல்லது. அதுக்குள்ள புரிஞ்சுப்பாங்களா சார்? அந்த 1.5 மாசத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்களா? ரொம்ப டஃப் தான், இழுத்து பிடிச்சி வண்டி ஓட்டணும், கஷ்டம். ஓகே சார், இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இங்கே தனியாக நிற்கிறோம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, எல்லா தொகுதியும் தனியாக வேட்பாளர் போட்டு நிற்கிறோம். இப்போ இந்த அதிமுக கூட வரப்போகுதுன்னு ஒரு பேச்சுகள் இருக்கு. ஆனால் இவர் வந்து இந்த கூட்டணி வந்தார் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு பவர் இருக்குல்ல, மாற்று சக்தியா வருவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான பவர் இருக்குல்ல, அது இல்லாமல் போயிடும். அதனாலே தனியாக நிற்கிறேன் அப்படின்னு நிற்பாங்க. என்ன பண்ணா கரெக்டாக நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தனிச்சு நிற்கிறதுக்கான வேல்யூ இருந்துச்சான்னு கேட்டால், ஆரம்பத்தில் மாநாடு போட்டப்போ ஒரு ஐடியா இருந்துச்சு. இவ்வளோ மக்கள் கூட்டுறாங்க, ப்ராக்டிக்கலாக பேசுவோம், இவ்வளோ மக்கள் கூட்டுறாங்கிறப்ப மக்களும் பார்க்குறாங்க, அதை இவ்வளோ மக்கள் சேர்றாங்களா, காசு கொடுத்தலாம் கூப்பிடல, கூட்டத்தை காசு கொடுத்து போறாங்க. ஸோ அப்போ ஓகே, இவ்வளோ ஓட் பேங்க் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது சொல்லக்கூடிய அளவில் இருக்கே, கணிசமா இருக்கே அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. அதே சமயம் அவங்க அரசியலுக்குள்ள வர்றப்ப இது சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, மாற்று சக்தி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படின்னா மாநாடு ஒன்றில் அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப இருந்துச்சு. விஜய் சாரோட பேச்சு எழுச்சி அந்த மூலம் நான் சொல்லலை, அந்த க்ரௌடை பார்க்குறப்ப இருந்துச்சு. அதே சமயம் அவங்க மாறி 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 அப்டேட்டாக அடுத்தடுத்து ஒரு 4-5 மாதத்துக்குள்ள தெரிஞ்சு போச்சு, இது சரி வராது, பெரும் சிக்கல், இது இந்த கூட்டம் ஆபத்தானது. ஈவன் அந்த சின்ன பசங்களை விடுங்க, அந்த இழப்புல உறவுகளை இழந்து போன மனிதர்கள் இந்த 20 லட்சத்துக்கு அப்புறம் பேசின பேச்சு இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப மக்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருச்சு. இல்லை இந்த மாதிரி மைண்ட் செட்ல மக்கள் தான் இந்த கட்சிக்குள்ள இருக்காங்களா? எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? அதான் சொன்னாங்களா ஒரு அம்மா, நாங்கள் வந்து என் பிள்ளை இழந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு 10 அடியில் சாரை பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னாங்களா ஒரு அம்மா, குழந்தையோட அம்மா, பச்சை குழந்தையோட அம்மா. ஸோ அப்படி இருக்கப்ப இப்படிமா மாறுவாங்க, காசு இப்படியா மாற்றும், இந்த மாதிரி அடையாளம் சொல்லவங்க டிவிக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வளர்ந்த பண்பட்ட மனிதர்களை பார்த்தும் அந்த கட்சிக்குள்ள இருக்க மனிதர்களை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. பிள்ளைகளை விட ஒரு நடிகர் பாக்குறது எனக்கு பெருமை, எனக்கு சந்தோஷம். ஆமா, அந்த மோகம், சினிமா மோகம் உங்களை இந்த அளவுக்கு இந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்களா? உங்க ஹீரோ வந்து அரசியல் கட்சி தலைவரா வந்தாருன்னா அவரை பாக்குறதுக்கு நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்னோட கேள்வி, அப்படி இருக்கக்கூடிய மக்கள், அவ்வளவு ஹார்ட் கூரா இருக்கக்கூடிய மக்களை ஏன் அவர் பார்த்திருக்கலாமே? எங்க அங்க போய் சொல்றீங்களா? ஆமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எல்லா விதத்திலையும் அவருக்கு எதிரான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அங்க எல்லாமே ரெடியா இருக்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா இதை தாண்டி ஒரு சம்பவம் இழப்பு நடக்க போறது இல்லை. ஆனா இதை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இப்ப 41 உயிர்கள் போயிருச்சுன்னா அதை தாண்டி அங்க போனப்ப இன்னும் அவருக்கான விஷயங்கள் எதிர்மறை நடந்து போச்சு. யாரோ ஒருத்தவங்க சவுண்டு கொடுத்துட்டாங்க, மீன்ஸ் அது ஆப்போசிட் பொலிட்டிகல் பார்ட்டியோட டீமா கூட இருக்கலாம், இல்ல செருப்பு தூக்கி இருந்துட்டாங்க, இல்ல மிக மோசமான பொருட்கள் தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். இல்ல இதுதான் சார் எல்லாத்துக்கும் நடந்திருக்கு, எல்லா தலைவருக்கும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுது. 2 நாட்கள் முன்னாடி சீமான் சார் ஒரு மேடையில பேசுறதுல ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு. ஆமா, நடந்துட்டு தானே இருக்கு. என்ன விஷயம்னா அரசியல்வாதி தானே, நடிகர் இல்ல. அதான் சொல்ல வந்தேன், அரசியல் தலைவர்களுக்கு எதுவுமே பொருட்டல்ல. ஏன்னா அவங்களோட சேவை மக்களுக்கானது. அதுக்கு எதிராக என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, உயிரே போனாலும் பிரச்சனை இல்லைங்கிற போல தான் அரசுக்குள்ள வரணும். அதான் சரி. எல்லாருமே சாதாரண மனுஷனே கிடையாது, எல்லாரும் பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்பதான விஷயங்கள் நடக்கும் அரசியல். ஸோ அப்படி இருக்கப்ப இவர் இன்னும் அரசியல்வாதியா மாறல, முழு அரசியல் தலைவராக மாறல. அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு அப்படின்னா அவருக்கான மரியாதையே வேற. ஆமா, அவர் தான் காட் மாதிரி, அவர் மனசு போனா பாத்துக்கணுங்கிறது தான் பெரிய ஹீரோஸ் எல்லாமே அதுதான். ஸோ அப்படி இருக்கப்ப அப்படிப்பட்ட நபர் அரசுக்குள்ள வராரு, மக்களை பார்க்க போறாருங்கிறப்ப அசௌகரியமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அவங்க மைண்டுக்கு அது ஏற்றுக்க முடியாதுங்கிற. அவருக்கு புரிஞ்சுட்டாலும் ஓகே நம்ம அரசியல் தலைவராயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாலும் அந்த மைண்ட் ஒன்று இருக்குல்ல, பொருந்தி போன மைண்ட் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த மைண்ட் அதை ஏற்றுக்காது. என்ன எப்படி யார் பேசுறா, அதுக்கான பாசிபிலிட்டி, அதுக்கான வழியில நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மோட்ல தான் அந்த அளவு மெச்சூரிட்டி கூட ஹேண்டில் பண்ணி, அதாவது அதை தாங்குற மெச்சூரிட்டி கூட இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா அவரு எப்படி சொல்றது, அந்த மைண்ட் செட் இன்னும் மாறலன்னு சொல்றேன். ஏன்னா மாறி இருந்தாலே அவர் இன்னும் நிறைய இடங்களுக்கு போயிருப்பாரு. இப்போ எப்படி சொல்றது, க்ரௌடு ஹேண்டிங்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு பகுதிகளுக்கு போறப்ப அங்க இருக்க பொறுப்பாளர்கள் ரொம்ப எளிதாக சந்திச்சிருப்பாரு. அவரை பார்க்கறது இன்னும் பெரும்பாலாக தானே இருக்கு. மீன்ஸ் அவரை பார்க்க போனதுனால இழப்பே நடக்குது, இவ்வளவு க்ரௌடான விஷயங்கள் நடக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குது. ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது அவருக்கு எப்படி சொல்றது, கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற விஷயம் அவர் தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் இது கண்ட்ரோல் பண்றதுக்கான பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு இது இருக்கு. இப்ப கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றீங்க, அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அதான் வர்றேன். கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தெரியுது, கண்ட்ரோல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை இனிஷியேட் பண்றப்ப அதுக்குள்ள மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோ பயமும் இருக்கு. இப்ப இந்த இழப்புல முழுக்க நடந்தது எங்க க்ரௌடால தான் நடந்துச்சு, க்ரௌட் ஹேண்ட்லிங் கஷ்டமாயிருச்சு அப்படிங்கறத அவங்க ஏத்துக்க இன்னுமே ரெடியா இல்லை. மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இந்த இழப்பு நடந்து போச்சுன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிவிக்கிலேயே ஃபாலோவர்ஸுமே சொல்றேன்,
ஒரு ஐடியாலஜியில் இருக்காங்க. மீன்ஸ் எதுவுமே ப்ரூவன் கிடையாது. ஸ்டில் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கூட்டத்தால அது நினைச்சுங்க அவங்க ஒத்துக்க ரெடியா இல்லை. ஸோ அந்த மைண்ட்ஸ்ல இருக்கவங்க கிட்ட அவங்க மைண்ட்ல அவ்வளோ ஓடிட்டு இருக்கு. இன்னுமே சினிமா கதைகள் மாதிரி பல கதைகள் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ப்ரூவன் ஆகாத கதைகள் பல கதைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த மைண்ட் செட்ல இருக்கப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க மெம்பர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனோம்னா தலைவர் கெட்ட பேர் ஆயிரும், ஏதாவது நடந்துருவோம், அசௌகரியமான விஷயங்கள் நடந்துரும் அப்படிங்கிறத அவங்களும் இனிஷியேட் பண்றாங்க. என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற மோட்ல அவங்க கட்சியில் யாருமே இல்லை. அந்த ஒரு பயம் தான், நம்ம போய் இமேஜ் கெட்டக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இது ஆல்ரெடி கண்ட்ரோல் இல்லாமல் கெட்டு போச்சு. இதுக்கு மேல அவங்க பயப்படுறாங்க. ஆக்சுவலி இதுக்கு மேல போறதுக்கு என்ன சார் இருக்கு? இதுவே பெரிய விஷயமா நடந்துருச்சு, பெரிய இழப்பு. எஸ், இதுக்கு மேல என்ன ஆக போகுது அப்படின்னு போலாம்ல. ஈஸியா போகலாம். நம்மள மாதிரி பசங்க கூட போகலாம், நம்மளால முடியும். நம்ம அந்த மைண்ட் செட்ல இருக்கோம். ஆனா அவங்க அந்த மைண்ட் செட்ல இல்ல. இப்போ நம்ம அளவு இளைஞர்கள் தான் அவங்க கட்சியில இருப்பாங்க, தாவேக்கள் எல்லாருமே. அவங்களுக்கும் அது இருக்கும்ல, விஜய் சார் அண்ணா வரணும் அப்படின்னு இருக்கும்ல. ஏன் அவங்க அந்த ஒரு போர்க்கொடி தூக்க மாட்டாங்க? அண்ணா செய்யறது எல்லாமே சரின்னு ஏன் நினைக்கிறாங்க? ஏன்னா அண்ணா அவங்க வந்து ஹீரோவாக தான் பார்க்குறாங்க, கடவுளாக தான் பார்க்குறாங்க, அரசியல் கட்சி தலைவராக பார்க்கல. என்ன நமக்கு வருத்தமான விஷயம் அப்படின்னா, ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சியை ட்ரோல் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க அரசியலுக்குள்ளேயே. ஏன்னா டிவிக்கு என்டிகேக்கு அந்த எஜ் இப்போ வரை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் அவங்க கொள்கையில விளக்கங்கள் கொடுத்தாலும் அந்த கோமாளித்தனமாக சித்தரிக்கிற விஷயங்கள் இப்போ வரை நடந்துட்டு இருக்கு. லீஸ் தான் நம்ம சிஎம் சார் வரைக்கும் ட்ரோல் பண்றாங்க. அதான் சொல்றேன், எடப்பாடி சார் பண்றாங்க. என்ன விஷயம் என்ன விஷயம்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த கட்சியில் ஆட்கள் இருப்பாங்க, இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க. இங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியல. விஜய் சார் வச்சோ இல்லை அந்த பார்ட்டியில் இருக்க பசங்களை வச்சு ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க முடியல. எதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன்னா, அந்த கட்சியில் இருக்க தம்பிகள் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் பண்படலை, அரசியல் தெரியல அப்படின்னு. அதை நாங்கள் எங்களுக்கும் அரசியல் தெரியும் அப்படிங்கிற மோட்ல சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. எப்படி அதான் சொல்றேன், என்ன சொல்றது, எந்த மாதிரி ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுங்க. அச்சோ அப்படின்னு. இது மாதிரி அங்க உச்சநீதிமன்றத்தில் நமக்கு எதிராக தீர்ப்பு வர மாதிரி இருக்கு, சப்போர்ட் கிடைக்கலங்கிறப்ப கமெண்ட்ல கீழே பேசிக்கிறாங்க, நம்ம சரி யாரும் நீதிபதி இல்லையா தலைவா இருந்தா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைதியாக கூட நீங்க இருங்க, கொஞ்சம் அரசியல் கத்துக்கிட்டு கூட உள்ள வாங்க. மாதிரி உங்களுக்கு அரசியல் தெரியும்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் பண்ணாதீங்க. அது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. இவ்வளவுதான் இவங்களோட மைண்ட் செட், இவ்வளவுதான். இப்ப வெளியே வந்திருக்காங்க, ஒரு அறிக்கை விட்டாரு, நெல்மணிகள் வந்து வீணா போனதுக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க. ஒரு மாத காலம் வந்து எதுவுமே பண்ணல. எஸ், இப்ப வந்திருக்காங்க திரும்ப. இப்ப தேவர் ஜெயந்தி அதுக்கு மாலை போட்டிருக்காரு, எஸ்யான் சார் போட்டிருக்காங்க. திரும்ப வந்துட்டேங்க, ஒரு கம்பேக்கா இருக்கும் தாவேக்காக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவ்வளவுதான் இவங்களோட மீட்டர் இவ்வளவுதான்? எஸ், இது கம்பேக்னு சொல்ல முடியாதுங்க. இது அவங்களோட ஸ்டஃப் அவ்வளவுதாங்கிறது தான் தெரியுதுங்க. அதை தாண்டி அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கிறது முழுக்க எங்கேருந்து தெரியும்னா, 2 எஜ்லேருந்து தெரியும். தலைமையிலேருந்து தெரியணும், தொண்டர்கிட்டேருந்து தெரியணும். அதுதான் உண்மையான அடிப்படை மாற்றம். இங்கே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறேன். சார் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, கஷ்டம்தான், க்ரௌடு தான். ஸ்டில் அவரால் பண்ண முடியும். 2-3 இனோவா கார் எடுத்துக்கிட்டு ஐயா சிலைக்கு வந்து மாலை போடலாமே. போட்டோல பார்த்தோம். ஆமா, இப்பதான் அந்த இது பார்த்தேன், போடலாமே. ஆமா, சென்னைக்குள்ள தானே இருக்கீங்க. இது எப்படி சொல்றது, நமக்கு ஏக்கமா இருக்கு. விஜய் சரியா வந்து தேவரையா சிலையை தொட்டு மாலை போட மாட்டாருன்னு ஒரு ஏக்கமா இருக்கு. அந்த போட்டோ பார்க்க அழகா இருக்கும்ல. அது எனக்கு, நான் கேட்கிறேன் சார், உண்மையில அவர் இப்படிதான் அப்படிங்கறத எனக்கு ஒரு ஃபீல் வருது. இப்ப இதுதான் விஜய் சார். ஓகே, விஜய் சார் இப்படிதான் இருப்பாரு, இது வீட்டுக்குள்ளே இருப்பாரு, இந்த மாதிரி நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன் சொன்னார் மாதிரி அதுதான் பண்ணுவாருன்னு ஃபீல் ஆகுது. உண்மைதான் அது. ஆனா இந்த பிம்பம் சரி வராது. இந்த பிம்பம் தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க பாருங்க, ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும். அது யாரை வேணா இருக்கட்டும், தலைமை பொறுப்புக்கு வரணும், தமிழ் மக்களை பார்க்கக்கூடிய வகையில் ஒருத்தர் இருக்கணும். அப்படின்னா அது சிஎம்மா இருக்கட்டும், இல்லை எந்த பொறுப்புல உள்ள நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வேர்க்கணும், முடி கலையணும், சட்டை கசங்கணும். அவங்களதான் மக்கள் நம்புவாங்க. இறங்கி நிக்கணும் களத்துல. நல்லவங்க கெட்டவங்கலாம் செகண்டரி, அவங்க ஃபேவரிசம் பண்றாங்க பண்ணலங்க செகண்டரி. அவங்களுக்கு வேர்க்கணும், மக்களை களத்துல நிக்கணும். சீமான் சார் பண்றாரு. கண்டிப்பா அங்க கூட்டத்துல யாராவது ஒரு சாதாரண மனுஷங்களோட கையும் அவங்க மேல தெரியாம படணும். அப்படி கூட்டத்துக்குள்ள இருக்கணும் அவங்க. அப்பதான் மக்கள் ஓகே நம்மள ஒரு ஆள்னு மதிப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்க, உள்ள நம்புவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது முழுக்க இது எந்த வகையிலும் என்ன சொல்றது, ஏத்துக்கக்கூடிய வகையில இல்ல. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ஷூட்ல இருக்கீங்க, ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா ஓகே, வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே. இங்க சென்னையில இங்க நம்ம சுத்தி இந்த ஏரியா தான் வந்துட்டு இருக்கோம், பாக்குறோம். எனக்கு உண்மையா சொல்ல எனக்கு ஏக்கமா இருக்கு. ஏன் விஜய் சார் வந்து மாலை போடலங்கிறது எனக்கு ஏக்கமா இருக்கு. இந்த போட்டோல பாக்கும்போது நம்ம கண்டிப்பா இது ரொம்ப சிம்பிள், இது எல்லாருமே பண்ணலாமே. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க, லாஸ்ட்ல அம்பேத்கர் சிலைக்கும் அப்படிதான் பண்ணாரு. பக்கத்து தெருல ஏதோ போட்டு போனாரு. அப்புறம் அவங்களுடைய கொள்கை தலைவர் எல்லாத்துக்கும் வீட்டுல தான் பண்றாரு. காமராஜர், அஞ்சலி அம்மா எல்லாத்துக்கும் வீட்டுல தான். ஆமா, இது என்ன எஃபர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை எழுதி கொடுத்துருவாங்க, சிம்பிள். அவரோட எஃபர்ட்னு என்ன இருக்கு, மக்களை சந்திக்கிறது. அந்த எப்படி சார் எனக்கு என்னன்னா, இதுதான் விஜய் சாருடைய நிலை. இப்ப அவங்க டீமை குறை சொல்றாங்க, ஸ்ட்ராட்டஜி டீமை குறை சொல்றாங்க, எல்லாம் சொன்னாலுமே இவர் இங்க தானே போறாரு. இவர் நினைச்சா வெளியிருந்து போடலாம்ல, இவர் ஏன் பண்ணல? அதுதான் விஷயம். நீங்க சொன்ன பாயிண்ட் தான் திரும்ப நான் வர்றேன். இதுதான் விஜய் சாரோ, சோ ஓகே ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் ஒர்க் பண்ணுவா நீங்க பேசுறீங்க. ஆனா இதுதான் சொல்றேன், இதை தாண்டி ஒரு வெளில வந்தாதான் அடுத்த சர்க்கிள்குள்ள வராருன்னு அர்த்தம்.
ஏன்னா இப்போ சினிமாவில் சில கேரக்டர்ஸ் பண்ணுறப்ப சில பேர்லாம் பயப்படுவாங்க, இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ண வேணாம், நமக்கு வராது, கஷ்டம், ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. அதை தாண்டி ப்ரோக் பண்ண நடிகர்கள் தான் வேற லெவலில் இருப்பாங்க. ஓகே, இம்பாசிபிளாக இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்ததே இல்லைங்கிற பர்ஃபார்மன்ஸ் அங்கே தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே சார் இதை தாண்டி வெளில வந்தாதான், இன்னைக்கு வந்திருந்தானா யோசிச்சு பாருங்க, டோட்டலாக அரசியலே வேற இல்லை. வந்தாரு, பேசினாரு, மக்களை செஞ்சாரு, அது விமர்சனமாக மாறிச்சு, அதை பற்றி அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை, அடுத்த அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாருங்கிற மாதிரி ஆயிருக்கும்ல. அது வெளில வந்துட்டாரு, மக்களை ஃபேஸ் பண்ணிட்டாங்க மாதிரி ஆயிருக்கும்ல. மீன்ஸ் சார் பிரஸ்ட்டை பேசலாங்கிறது ஓகே, மக்கள் அவரை பார்த்துருப்பாங்கல்ல, வெளியில பார்த்துருப்பாங்கல்ல. ஓகே, ஏன்னா என்ன சொல்றாங்க, தோற்றம் சார்ந்து ஒல்லியாயிட்டாரு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. ஈவன் அப்படி இருந்தாலுமே அதுலயும் மரியாதை செலுத்திட்டு போறாருங்கிற பேச்சு வந்திருக்கும்ல. இன்னைக்கு அது விவாதமா இருக்கும்ல. இல்ல இந்த விஜய் ரசிகர்களே பேசாம அண்ணா நீங்க படத்துலயே நடிச்சிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. உண்மையா பொய்யோ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கு, நானும் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா எஸ், இது நம்ம முழுக்க எதிரான கருத்துக்கள் வைக்கிறவங்க தாண்டி இந்த பக்கம் நான் வரேன், அவங்க சைடு வரேன். அவங்கள நம்பி தான் விஜய் சார் அரசியலுக்குள்ளே வந்திருக்காப்புல. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களும் விஜய் சார் நம்பி தான் அரசியலுக்குள்ள வராங்க. மீன்ஸ் நம்மள மாதிரி நபர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாம இந்த மோடுக்கு மாறிட்டாங்க. தலைவா நீங்க படம் நடிக்க வந்துருங்க மோடுக்கு மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா கொஞ்சமா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல, அமைதியா இருங்க, நீங்க சப்போர்ட் கூட பண்ண தேவையில்ல. ஆனா நீங்களும் சேர்ந்து விஜய் சாரை ட்ரோல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ட்ரோல் சொல்றேன், கருத்துக்கள் கூட எடுத்து வைங்க. நீங்களும் உங்களை நம்பி தான் அவர் வந்திருக்காருங்கிறப்ப நீங்களும் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு தனி மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதுதான் சொல்றேன். ஓகே, இந்த ஏடிஎம்கே டிவிகே இந்த பார்ட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குமா? உங்களுடைய வியூ என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே அரசியல் இருக்கும். இந்த கட்சியும் சேராதுன்னு தமிழக அரசியல் நீங்க பொருத்தி பார்க்கவே முடியாது. இப்படி நிற்பாங்க, எலெக்ஷன்ல பார்த்தா இப்படி ஆயிடுவாங்க, திரும்பி பார்த்தா இப்படி நிற்பாங்க, திரும்பி இப்படி ஆயிடுவாங்க. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஓட் பேங்க், ரொட்டேஷன், அதிகார பலம், அதை நோக்கி தான் அரசியல் நகரும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு அரசியலுக்குள்ள. ஸோ அதை நம்ம பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உறுதியாக லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இடி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, வேலை வாய்ப்பு வாங்கி தரதா 2538 பேருக்கு லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் நேரு அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவரும் நாங்க முறையா அறிக்கை விட்டு தேர்வு வச்சு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய வியூ என்ன? நேற்று தான் சக்தி திரும்ப நான் ஓட்டிட்டு பார்த்தேன். ஸோ எக்ஸாக்ட் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நடக்குதுன்னு நம்மளால பேச முடியாது, இதுதான் நடக்குதுன்னு படமா எடுக்க முடியும், அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? இதுதான் விஷயம் சொல்லி ரியாலிட்டி நம்ம பேச முடியுது. இவ்வளவு ப்ரூஃப்ஸ் எடுத்து வச்சு நம்ம பேசுறோம், மக்கள் மத்தியில் பேசுறோம், பிரஸ்ல பேசுறோம் அப்படின்னா சிக்கலாகும். அந்த தனி மனுஷனுக்கு சிக்கலாகும். அந்த தனி மனுஷன் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அவங்களாம் சிக்கலாகும். ஏன் அப்படின்னா மணி ரொட்டேஷன் ஒன்று இருக்கு. நம்ம பார்க்குறோம்லங்க, இப்போ சின்ன கவுன்சிலர்களுக்குலாம் எப்படி இனோவா கார் கிடைக்குது, அந்த படத்தில் சொன்ன மாதிரி ஃபார்ச்சுனர் கார் கிடைக்குது, எப்படி இவ்வளோ ஒரு வீடு கட்டுறாங்க, ஃபாரின் ட்ரிப் போகிறாங்க ஃபேமிலியா அப்படிங்கிறப்ப இந்த பேமெண்ட் நம்ம பார்க்குறோம். இது கன்ஃபார்ம்னு உறுதிப்படுத்தப்பட்டால் அது இன்னும் ஸ்ட்ராங்காக பேசலாம். ஆனால் கொடுத்த அறிக்கைப்படி பார்த்தா 232 பக்கம் கொண்ட அறிக்கை அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்கிறப்ப அதில் பார்க்குறப்ப பர் ஹெட்டுக்கு 25 to 35 lakhs பர் ஹெட்டுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாம் ரெஃபரன்ஸில் கட்டிங் போயிட்டே இருக்குது. உண்மைங்கிற பட்சத்தில் நீங்கள் பாருங்கள், அப்போ ஏன் அவங்க இன்னும் வாங்க மாட்டாங்க, ஃபார்ச்சுனர் வாங்க மாட்டாங்க, அவங்க ஹம்மரே வாங்குவாங்க. ஸோ இப்படி தான் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்கிறது, மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், எதனால அது நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அரசுக்கும் நமக்குமான இடைவெளியை யார் ஃபில் பண்ணுறா, எதுக்காக ஃபில் பண்ணுறா, நம்ம அரசுக்கான வேலை செய்ய போகிறோம், அதுக்கு நம்ம தகுதியாக நான் சொல்லி படித்து இத்தனை வருஷம் அரசியல்வாதிகள் புத்தகங்கள் படிப்பாங்க, மிடில் மேன், புரோக்கர், அவங்கலாம் ஆமா அனுபவங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க முழுக்க அரசியல் படிக்கிறீங்க, தெரிய வேண்டிய விஷயங்களை படிக்கிறீங்க, நாட்டு நடப்பு படிக்கிறீங்க, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. எந்த அரசியல்வாதியும் இப்போ டெஸ்ட் வச்சா பாஸ் ஆக மாட்டாங்க, நாட்டு நடப்பு பத்தி நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப இவ்வளவு நம்ம வேல்யூவான ஒரு பர்சன் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோங்கிறப்ப இது கிடையில இவனுக்கு எதுக்கு வரானுங்க, இவனுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி மக்கள் கொதிச்சு எழுந்தாதான் கரெக்டா வருமே தவிர, ஓகே நமக்கு லிங்க் கிடைச்சிருச்சு 25 ரூபா நகையை அடகு வச்சு உள்ள போயிட்டோம்னா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகலாங்கிற மூலம் நீங்க இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட வாழ்க்கையும் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஓகே சார், நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.